நான் ஒரு 5 விதிமுறைகளை சொல்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான விதிமுறை, எனக்குமான விதிமுறையை நான் சொல்லுகிறேன். 1, அவங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்க மனசுக்கும் சொல்லுங்க, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூல், எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. 2வது ரூல், எது சரியில்லைன்னு உன் மனசுக்கு படுதோ அதை செய்யாத. உன் மனசுக்கு படும் சரியில்லைன்னு செய்யாத. 3, எது பொய், எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. அடுத்தது, எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி கருத்து சொல்லாத, கம்முன்னு இரு. இந்த 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துருங்க பாப்பா உங்க குழந்தைகளுக்கு. முதல்ல அம்மா அப்பா இதை நம்ம சொல்லிப்போம் பாருங்க. வீட்டில் குழந்தை எப்பொழுது வன்முறையாளனாக மாறுகிறது என்று நினைக்கிறீர்கள்? அது உங்களை பார்த்து வளர்கிறது. நீங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை என்று தெரிகின்ற அந்த வினாடியில் அது தவறான விஷயங்களை செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்ககிட்ட, உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க கொஞ்சம் பாருங்கன்னு. அடாடா, உங்க எக்ஸ்பிரஷன் இருக்குதே, ஏன் பிள்ளையா மேடம்? நாங்கள் நல்ல குடும்பத்திலேருந்து வர்றோம், நாங்கள்லாம் பொய் சொல்ல சூப்பராக சொல்லும். எங்களுக்கு தெரியாதா? அது சொல்லுமா சொல்லாதான்னு. நீங்கள் மாணிக்கம் தான் பேர் வச்சு அனுப்புவீங்க, அதுக்குள்ளே பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும். 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போது. முதல்ல அந்த 4 பேரை திருத்துற வழியை பாருங்கள். நானும் 25 வருஷமாக தேடிட்டு சொல்கிறேன். இந்த 4 பேருக்கு லீடரே அதுதான். பிரதம மந்திரி இருக்கார்ல, நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி, அவர் பெற்றோர்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை நான் சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான அறிவுரை இது. மோடி அவர்கள் சொன்ன அறிவுரை. போன வருஷம் சொன்னார் அவர், நான் இந்த வருஷம் ஆசிரியர் தினத்தில் அதை சொல்றேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு இல்லை. புரிஞ்சுதா? ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அம்மா அப்பா, அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பாவை, என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு யார்கிட்ட தெரியுமா சொல்லுவாங்க? ஃபெயிலான பிள்ளையினுடைய அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் பிள்ளையை அடிக்கலாமா, துன்புறுத்தலாமா, அதுக்கு மனநோய் வர்ற அளவிற்கு சூழலை ஏற்படுத்தலாமா? உங்கள் குழந்தை படிக்குதுன்னா உங்கள் குழந்தை படிக்குது, அதோட நிறுத்துங்க. என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டுன்னு முதல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா அந்த குழந்தைக்கு? நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதே இல்லை, 10வது மார்க் தான் வாங்கியிருக்கிறேன் இது வரைக்கும். ஃபஸ்ட் மார்க் வாங்குறது எங்கன்னே தெரில. 10வது மார்க் வாங்கினேன்னா எங்கே இருக்கிறேன்னு ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக வரணும்னா இப்போ செகண்ட் யார் வர்றது, தேர்டு யார் வர்றது, இப்போ 4th யார் வர்றது? நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு தெரியாது ஸ்ரீதரன் சார் என்ன படிச்சிருக்கிறாருன்னு. சத்தியமாக தெரியாது. ஏங்க சார்? இல்லை தெரியாது எனக்கு. சுமாராக தானே சார் படிப்பீங்க. கோமகள் மேடம் இருக்காங்களா? சூப்பராக படிப்பீங்க தானே மேடம்? சூப்பராக படிக்கிற கோமகள் மேடம்க்கு சுமாராக படித்த ஸ்ரீதரன் சார் சம்பளம் கொடுக்குறாரு. இப்போ என்னன்னு சொல்கிறது படிப்பை? எது படிப்பு? அதிக சம்பளம் வாங்குற மாதிரி படிக்கணும், படி. அதிக சம்பளம் கொடுக்குற மாதிரி படிக்கணும், படி. சிலது மீன், சிலது மான். மான் காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். மீனை எடுத்துகிட்டு போய் மரம் ஏறுன்னு சொல்லாத. ஃப்ரீயாக விடுங்க குழந்தைகளை. குழந்தைகளுக்கு தெரியும், நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதா? ரொம்ப பயந்து என்ன பண்ண போகிறோம்? கிரவுண்டில் கூட விளையாட விடுறது இல்லை பிள்ளைங்கள. இத்தனை
இத்தனை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு 4-5 தான் கப்பு வாங்குது. கிரவுண்டை பயன்படுத்த விடுங்க எல்லாரையும். பிடி டீச்சர் எங்க இருக்கிறீங்க? நீங்க தான் பிடி டீச்சரா? நானும் என் வாழ்க்கையை பிடி டீச்சராக தான் ஆரம்பித்தேன். நான் 532 ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அது 180 ஸ்போர்ட்ஸு. நான் நல்லா கபடி ஆடுவேன், நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். நான் ஒரு நாள் பிடி டீச்சராக போனேன் ஒரு 3 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு. நான் கொஞ்சம் மானஸ்தி, எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்தே எல்லா பணத்தையும் வாங்க மாட்டேன். நான் கொஞ்சம் உழைச்சி வாங்குவேன். என் படிப்புக்கு நான் உழைச்சி என்னுடைய படிப்பை நான் சம்பளம் கொஞ்சம் கட்டிக்கிட்டேன். நான் அப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது மேலே ஒரு பொண்ணு ஏறிடுச்சு குதிக்கிறேன்ட்டு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? டீச்சராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளை, எங்களுக்கு 50 பிள்ளை ஒரு கிளாஸில். நானாவது பரவாயில்ல, டீச்சரு பிரின்சிபலுக்கு 3000 பிள்ளை. 3000 பிள்ளைக்கும் தாய் அது. இதை விடுங்க, கரஸ்பாண்டன்ட் இருக்கார்ல, அவருக்கு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு காலேஜ் இருக்குது, மொத்தமாக பார்த்தா 10,000 பிள்ளைங்க. கஷ்டங்க. மேலே ஏறிடுச்சா? எங்கள் பிரின்சிபல் கோமகள் மேடம் மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி. பிள்ளைய கவனிக்காமல் என்ன தேடுது அந்த அம்மா. பிடி டீச்சர் நான் தான் போய் பிடிச்சிட்டு வரணும்ன்ட்டு என்ன தேடிச்சா? நான் என்ன மிஸ்ன்னு கேட்டேன். போ அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டான்னு. நான் செக்யூரிட்டியை தேடிட்டு உள்ளே போன உடனே இந்த அம்மா கேட்குது மேலே பார்த்து, ஏன் குதிக்கிற? அந்த அம்மாவுக்கு எப்படின்னா மேடம், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியலண்ணா ஜட்ஜம்மா, அதான் முதல்லையே ஸ்டேட்மெண்ட் வாங்குது. ஏன் குதிக்கிற பாப்பா சொல்லிச்சு பாருங்க, சூப்பர் பதில். நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் மயங்கி கீழே டொம்முன்னு விழுந்துச்சு. அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு 3 நாள் ஹாஸ்பிட்டலில். டீச்சராக இருக்கிறது கஷ்டம். ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும், பாடங்களையும் முழுமையாக செய்ய வேண்டும். அரசு தருகின்ற அத்தனை புதிய காரியங்களிலே அந்த ஆசிரியர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளோ வேலை தெரியுமா ஒரு ஆசிரியரா? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசிரியருக்கு ஜோராக ஒரு கைத்தட்டல் நான் சொன்ன அப்புறமா கொடுங்க. டீச்சர் யார் தெரியுமா? நான் என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன். என் பிள்ளை இதை பார்த்தால் கோபித்துக் கொள்வான், பரவாயில்லை. என் பிள்ளையின் வெற்றியை விட நான் அதிகம் மகிழ்வது என் வகுப்பில் ஒரு பிள்ளை ஜெயிக்கின்ற பொழுது. இது இந்த டீச்சர்ஸ்க்கு மட்டுமே கிடைச்சிருக்கக்கூடிய பெரும் பேரு. ஆசிரியர்கள் தான் வாங்கி கொண்டு வருகின்ற எந்த ஆயுளையும் முழுமையாக வாழ்வதே இல்லை தெரியுமா? உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் அதை செலவழித்து விடுகிறார்கள். ஆசிரியர்கள் போகும்போது ஒரு கும்பிடு போட்டுட்டு போங்க. அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த ஆசிரியர் சமூகத்தை ஏதோ சில கலவரங்களின் காரணமாக அவர்களுக்கான மரியாதை இன்றைக்கு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனவேதனையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். காவலாளிகளில் தவறான காவலாளிகள் உண்டு, அதனால் ஒட்டுமொத்த காவல்துறை என்பது குற்றமுடையதா? என்ன கிடையாது. அம்மாவில் குழந்தையை கொலை செய்து தன் இச்சைக்காக போகின்ற அம்மாக்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அதனால் பெற்றோர் எல்லோருமே குற்றவாளிகள். மருத்துவத்துறையில் குற்றம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையுமா குற்றமுடையது? அப்படித்தான் சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பிழை. அது ஆசிரியர்கள், அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிழை செய்தவர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமான ஆசிரியருடைய அந்த இனத்தை ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்றங்களினால் மதிப்பிடுவது என்பது சமூகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். ஆசிரியர்களை நம்புங்கள். நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் நினைத்தேன். இன்னைக்கு குழந்தையை வளர்க்குறதுங்கிறது காம்ப்ளெக்ஸ் மேட்டரா இருக்கு, காம்ப்ளிகேட்டடா இருக்கு. குழந்தைன்னா உடனே ஓடி வந்து சண்டை போடுறீங்க. ஏன் சண்டை போடுறீங்க தெரியுமா? உங்கள் குழந்தையை இழக்க நீங்கள் தயாராக இல்லை. அதை முதலில் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை திருத்தாம ஆசிரியரை வந்து திட்டாங்களேன்னு கல்வி அலுவலர் சொன்னார். கிடையாது சார். ஒரு குழந்தை மன வருத்தம் அடைகிறது என்றால் அது எந்த ஒரு நிலைக்கும் போகலாம் என்கின்ற வல்னரபிலிட்டி இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஓடி வந்து பள்ளிக்கூடத்தில் நிற்காமல் வேறு எங்கே நிற்பது?
ஆனால் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் ஆசிரியரும் பெற்றோரும் சேர்ந்து பயணப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். பெற்றோர்களே, நாம் இதை கடந்து முன்னால் இருக்கின்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் வளர்த்தாக வேண்டும். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார். ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னா, ஒரு பாப்பா, அது பாப்பான்னு சொல்ல முடியாது, அவங்கள டீச்சர் தான் அது, ஆனால் சின்ன வயசு, ஒரு 20-22 வயசு இருக்கும். அது ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டீ கொடுத்துட்டாங்க. அப்புறமே நான் டீ எடுத்து குடிக்கலான்னு பார்க்குறேன், தாகமாக இருக்கு, ஒரு சிப் குடிச்சிட்டேன். அப்புறமா தண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. தண்ணி வந்துருச்சு, சரி தண்ணி குடிச்சிடலான்னு குடிச்சிட்டு டீ எடுத்து மறுபடியும் சிப் பண்ணுற, ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிது. எது ஃபஸ்ட்டு வைக்கணும்? வந்தவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? தண்ணி, அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறமா காஃபி டீ கொடுக்கணும். இது முறை, அப்படி தானே? இது ஏன் இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறைக்கு தெரில தெரியுமா? ஏன் தெரில? வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வர்றதில்லை, வந்தால் வச்சு பழகுவோம், வர்றதில்லை. நீங்களே எங்கேயும் போகிறதில்லை. முதல்ல ஓரளவு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது இருந்தது, அது நின்று போச்சு. ஹோட்டலுக்காவது போகிறது இருந்துச்சு, அதுவும் நின்று போச்சு. இப்போ எல்லாம் ஸ்விக்கி, எல்லாம் ஆர்டர். எப்படி உருப்படும்? குடும்பம் என்கிற சாட்டர்டே சண்டேனால கொண்டாட்டத்திற்கான தினம் என்று யார் சொன்னது? அது ஓய்வுக்கான நாள். ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள். அன்றைக்கு கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிட்டுக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஓய்வு நாளை தான் கொண்டாட்டமான நாளாகவே பயன்படுத்துகிறோம். நாம் திங்கக்கிழமை ஆக டயர்டா போய் சேர்றோம். குவாலிட்டி இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதில் சில பிழைகளை பெற்றோர்களே நாம் செய்கிறோம்.